ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிகை பாடல்கள்ல தனியன்ல 18வது பாட்டு பார்க்க போறோம். வென்றிசேர் இலங்கை யானை வென்ற மால் வீரம் ஓதன் என்ற ராமாயணத்தில் நிகழ்ந்திட கதைகள் தம்மில் ஒன்றினை படித்தோர் தாமும் உரைத்திட கேட்டோர் தாமும் நன்று இது என்றோர் தாமும் நரகம் அது எய்திடாரே. இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். இந்த இடத்துல வெற்றி அப்படிங்கிறது தான் வென்றி அப்படின்னு செய்யுள் விகாரம் பெற்று வென்றினா இருக்கு. வென்றி சேர் இலங்கையான், இலங்கையான்ங்கிறது ராவணனை குறிக்கும். வென்றி சேர் இலங்கை யானை அப்படின்னா ராவணனுக்கு பிறந்ததுல இருந்து முழுக்க முழுக்க வெற்றி தான். அதாவது குபேரன கிட்ட இருந்து இலங்கைய பறித்து கொண்டதாக இருக்கட்டும், தேவர்களை விரட்டியதாக இருக்கட்டும், அவனுக்கு எடுத்த காரியம் பூரா வெற்றி தான். அவன் முதல்ல அவன் சீதை கிட்டக்க அவன் மயங்கி அழகு சீதையுடைய அழகுல மயங்கினதுதான் அவன் செய்த முதலும் முடிவுமான குற்றம். அதனால இந்த இடத்துல இலங்கை யானை சொல்லும் பொழுது வென்றி சேர் இலங்கை யானை அப்படின்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட ராவணனை வென்ற மால், இந்த இடத்துல மால்ங்கிறது திருமாலை குறிக்கும். ராமாவதாரம் பெற்று ராவணனை வீழ்த்தியதை சொல்றாரு. வென்ற மால் வீரம் ஓத நின்ற ராமாயணத்தில். வீரம் ஓத, இந்த இடத்துல எங்க ராமாயணத்துல எங்க வீரம் ஓதப்பட்டு இருக்கு அப்படின்னா, நான் எப்பவும் அடிக்கடி சொல்ற உதாரணம் தான். அதாவது இது பிறன்மனை பிறனில் விழையாமை அப்படிங்கிற அதிகாரத்துல 8வது குறள்ல பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோருக்கு அறனொன்றோ ஆன்ற ஒழுக்கு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அதுல ஆண்மைக்கான அறிகுறியே என்ன? ஆளும் தன்மை, இது புலன்களை அடக்கி ஆளக்கூடிய தன்மை கொண்டவன் அப்படின்னு. அப்போ இருக்கிறதுலயே பேராண்மை என்ன சொல்றாரு? பிறனில் விழையாமை இங்க. ஆனா அதுலதான் ராவணன் கோட்டை விட்டது. அதனால அப்பேற்பட்ட ராவணனை பத்தியும் இன்னொருத்தருடைய மனைவிக்கு ஆசைப்பட்டா என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கறது, எவ்வளவு வெற்றியே சேர்ந்த ராவணனாக இருந்தாலும் வீழ்வான் அப்படிங்கறதும், ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல், அப்பேற்பட்ட ஒரு குணங்கள் விரதமாக மேற்கொண்டு இருந்த அதுதான் இருக்கையிலே பேராண்மை. அதனாலதான் இங்க வீரம்னு அதை சொல்றாரு. வென்ற மால் வீரம் ஓதன கூற அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் வேதம் ஓதுதல் அப்படின்னு சொல்றாங்க. நின்ற ராமாயணத்தில்னு ஏன் சொல்லணும்னா, ராமாயணம் நடந்தது திரேதாயுகத்துல. யுகங்கள் தாண்டி அந்த ராமாயணம் மக்கள் மனதிலையும் ராமர் எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்காங்கல்ல, அதனால நின்ற ராமாயணத்தில் அப்படின்னு சொல்றாரு. நிகழ்ந்திட கதைகள் தம்மில், அந்த மாதிரியான கதைகள்ல ஒன்றினை படித்தோர் தாமும், ஏதாவது ஒன்ன படிச்சாலும் சரி, நம்ம போன பாட்டுல பார்த்தோம்ல அதே மாதிரிதான். அதாவது மற்ற ஒரு தவமும் வேண்டாம், வேற எந்த தவமும் செய்ய வேணாம், கற்றவர் கேட்போர் நெஞ்சில் கருதுவோர் இவர்கள் பார்மேல் உற்று அரசர் ஆழ்வர் பின்னும் உம்பராய் வீட்டில் சேர்வார் அப்படின்னு போன பாட்டுல பார்த்தோம்ல. அதாவது படிச்சவங்களும் சரி, அதை கேட்டவங்களும் சரி, அதன்படி நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, எல்லாருமே ராஜா மாதிரி இருப்பாங்க இந்த உலகத்துல. அத மாதிரி இந்த பாட்டுல ஒன்றினை படித்தோர் தாமும், ஒரே ஒரு பாடல் அதுல படிச்சாலும் சரி, உரைத்திட கேட்டோர் தாமும், அத வேற யாராவது உபன்யாசம் பண்ணி அதை கேட்டாலும் சரி, நன்று இது என்றோர் தாமும். இதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் வழி, இதுதான் மனிதனாக பிறந்தா இப்படித்தான் நடக்கணும், இந்த வழியில தான் நடக்கணும், நன்று இது அப்படின்னு நினைக்கணும். சும்மா ஒரு கதை கேட்கிற ஏதோ சினிமா திரைப்படத்துல வரக்கூடிய ஹீரோ வில்லன் நடிச்சான்ற மாதிரி கதை கேட்காம, அதுல இருந்து என்ன நம்ம இதுபடிதான் நம்ம நடக்கணுங்கிற புத்தி நம்ம புத்திக்கு வந்தா, அப்படி இருந்தா நரகம் அது எய்திடாரே. இந்த மாதிரி ஒரு நரகம் அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்கு கிடையாது, எப்பவுமே நமக்கு இன்பம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நன்று இது என்றோர் தாமும் அப்படின்னு சொல்றதுனால ராமாயணம்னு ஒண்ணு நடக்கவே இல்லை, எப்ப நடந்ததுன்னே தெரியல, அதனால இப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. ராமருங்கிறது கம்பன் அல்லது வால்மீகி அவங்க மனசுல தோன்றின ஒரு கற்பனை கதாபாத்திரம், இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்றதோ, இல்லாட்டி நடந்ததாக, அதாவது இப்ப ராமர் சேது
இப்ப ராமர் பாலம் அப்படின்னு சொல்றத இல்ல நான் வந்து ஆடம்ஸ் பிரிட்ஜ்னு வேணா இங்கிலீஷ்ல சொல்லுவேன், அது ஆடம் ஈவுக்கு சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி நான் அதை சொல்லுவேன். ஆனா இவர் கட்டினதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் விதண்டாவாதம் பண்ணிட்டு இருக்கிறவங்க நன்றி இதுன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. இதுதான் ராமன் காட்டிய வழியில தான் நம்ம நடக்கணும்னு அவங்க ஒத்துக்க போறது இல்ல. ஏன்னா அதை கதையா தானே பாக்குறாங்க. அதை வந்து நம்ம நடக்கக்கூடிய ஒரு ஒரு வேத நூல் மாதிரி பாக்குறது இல்ல. அதனாலதான் இங்க நன்றி இது என்றோர் தாமம்னு சொல்றாங்க. சும்மா படிச்சா மட்டும் பத்தாது, அல்லது மத்தவங்க சொல்றதை கேட்டா மட்டும் பத்தாது. இப்ப இது படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோவிலா இருக்கக்கூடாது. அது நம்ம ராமாவதாரம், விஷ்ணுவின் அவதாரம், கடவுள் காட்டிய வழி, அதுல நம்ம நடக்கணும்ன்ற நினைப்போட படிக்கிறவங்க, அதை பத்தி கேட்கறவங்களுக்கு நரகம் வராது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. வென்றிசேர் இலங்கை யானை வென்ற மால் வீரம் ஓத நின்ற ராமாயணத்தில் நிகழ்ந்திட கதைகள் தம்மில் ஒன்றினை படித்தோர் தாமும் உரைத்திட கேட்டோர் தாமும் நன்று இது என்றோர் தாமும் நரகம் அது எய்திடாரே. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्. உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम शांति शांति शांति.